நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனி அருகே தரமற்ற பட்டுப்புழுக்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பட்டுப்புழுக்களை தீ வைத்து எரித்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சுற்றிலும் ஏராளமான விவசாயிகள் பட்டுப்புழு வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக பழனி, ஒட்டஞ்சத்திரம், சத்திரப்பட்டி, கணக்கன்பட்டி, தொப்பம்பட்டி உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பட்டுப்புழு வளர்ப்பில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். கோவை, உடுமலை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமான இளம்புழு வளர்ப்பு மையத்திலிருந்து விஞ்ஞானிகளால் முட்டையின் தரம் ஆய்வு செய்யப்பட்டு புழுக்கள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு புழுக்களாக வழங்கப்படுகிறது. 100 எண்ணிக்கை கொண்ட புழுக்களை விவசாயிகளுக்கு 4000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் பழனி பகுதியில் பட்டுப்புழு வளர்ப்பில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு இளம்புழு வளர்ப்பு மையத்தால் வழங்கப்பட்ட புழுக்கள் அனைத்தும் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்து உள்ளனர். இதனால் பட்டுப்புழுக்களை விவசாயிகள் தீயிட்டு எரித்து வருவது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விவசாயிகள் கூறும்போது, மத்திய மாநில அரசுகளின் கீழ் செயல்படும் இளம்புழு வளர்ப்பு மையத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பட்டுப்புழுக்கள் தரமற்றதாக உள்ளது என்றும், முட்டையை ஆய்வு செய்து கொடுக்க வேண்டிய நிலையில் ஆய்வு செய்தார்களா என்பது தெரியவில்லை என்றும், இளம்புழு வளர்ப்பில் ஈடுபட்ட 15 நாட்களுக்குள் பட்டுப்புழுக்கள் அனைத்தும் கூடு கட்ட வேண்டும். ஆனால் தற்போது 13 நாட்கள் ஆகியும் புழுக்கள் இலையை எடுத்துக்கொள்ளவும் இல்லை, கூடு கட்டவும் இல்லை. மேலும் புழுக்கள் அனைத்தும் உயிரிழந்து கீழே விழுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தலாய் 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் வரை இழப்பீடு ஏற்பட்டு உள்ளதாக தெரிவிக்கின்றனர். பட்டுப்புழுக்களுக்கான காப்பீடு கடந்த ஆண்டு 9வது மாதமே முடிந்துவிட்ட நிலையில் இதுவரை புதுப்பிக்கவில்லை என்றும், முறையாக காப்பீடு புதுப்பிக்கப்பட்டிருந்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்றும், அதிகாரிகளின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் தெரிவிக்கின்றனர். பட்டுப்புழுக்கள் இறப்பு குறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்த போது மீண்டும் தரமான முட்டைகள் இலவசமாக வழங்குவதாக தெரிவித்துள்ளதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். தரமற்ற பட்டுப்புழு முட்டையால் பட்டுப்புழு விவசாயிகளுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் புழுக்களை விவசாயிகள் தீயிட்டு எரிப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தமிழ்நாடு பட்டுப்புழு உற்பத்தி விவசாய சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர். இன்று தமிழக அளவில் இளம்புழு வளர்ப்பு மையத்திலிருந்து வரும் புழுக்களின் தரம் சரியில்லாத காரணத்தினாலும், முட்டையும் வீரியம் இல்லாத காரணத்தினாலும் பல பகுதிகள் விவசாயிகள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து பாதிப்பு அடைந்து வருகிறார்கள். இது குறித்து மத்திய பட்டு வாரியத்திடமும் மாநில பட்டுவளர்ச்சித்துறையின் இயக்குநரிடம் சங்கத்தின் வாயிலாகவும் விவசாயிகளிடம் நேரடியாகவும் ஆதாரங்களை எடுத்து கூறியும் சரி செய்ய வேண்டும் என்பதை கருத்துக்களை முன்வைத்தோம். ஆனால் தொடர்ந்து விவசாயிகள் இளம்புழு வளர்ப்பு மையத்தில் புழுக்களின் தரம் சரியில்லைனாலும், முட்டையின் தரம் சரியில்லாத காலத்தால் விவசாயி தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள். விவசாயிகள் இளம்புழு வளர்ப்பு மையத்தில் 7 நாட்கள் புழு வளர்த்தும், விவசாயிகளிடம் 15 நாட்கள் புழு வளர்த்தும் ஒரு கூடு அறுவடைக்கு 22 நாள் ஆகிறது. ஆனால் விவசாயியிடம் புழு வளர்ப்பு தோல்வி அடைகிறப்ப 75 நாள் ஒரு பேட்ச் விவசாயி இலைய அறுவடையிலிருந்து புழு வளர்ப்பு கொண்டு வர்றதுக்கு 75 நாள் ஆகும். ஆனால் பாதிப்பு இதில் அடைகிற பாதிப்பு விவசாயிகளுக்கு மட்டும்தான். இந்த பாதிப்புக்கு எந்த ஒரு இழப்பீடு தொகையும் கிடைக்கல. கடந்த ஆண்டு 8வது மாதத்தோட காப்பீடு திட்டம் முடிவடைந்தது. அதை திரும்ப புதுப்பிப்பு செய்யலை. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக பட்டுவளர்ச்சித்துறை மூலம் விவசாயிகளுக்கு காப்பீடு திட்டம், விபத்து காப்பீடு, புழு வளர்ப்பு தோல்வி காப்பீடு, விபத்திலான ஏற்படும் உயிரிழப்பு, இதுக்கெல்லாம் காப்பீடு திட்டம் செயல்படுத்தினாங்க. கடந்த ஆண்டு 9ஆம் மாதத்துலேருந்து செயல்பாடு இல்லை. இது விவசாயிகள் பாதிப்பிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு மத்திய மாநில பட்டு வளர்ச்சித்துறையின் அதிகாரிகள் இளம்புழு வளர்ப்பு மையம் ஆய்வு செய்து, அவை விதை சட்டத்தின் அடிப்படையில் ஆய்வு செய்து தரமான புழுக்கள் என்று சான்று அளித்தது பிறகு விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பாதிக்கப்பட்ட விவசாயி கிட்டத்தட்ட 300 முட்டை புழு வளர்ப்பு செய்துள்ளார். இவருக்கு அறுவடை செய்த கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வரும். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 40,000 50,000 வெறும் செலவு மட்டும் செஞ்சிருக்கா, நஷ்டம்தான். இதே போல பல பகுதிகள் இங்கே தீ வச்சுட்டு இருக்காங்க. இப்போவும் உடுமலை பகுதியில் நடந்திருக்கு, கோபிச்செட்டிப்பாளையம், திண்டுக்கல் பகுதியில் நடந்திருக்கு.